வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெரிய கத்திரிக்காய், அதாவது ஆபூர்ஜின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காயை வச்சு டவா ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கலாம். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகையான சாம்பார், ரைஸ், எஸ்பெஷலி தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் டவா ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிற கத்திரிக்காய் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். சில பேர் இதை ஆபூர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காயை வச்சு தான் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் இந்த சைஸில் நல்லா வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிடும். அதனால் ரொம்ப தின்னாக கட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதுக்கு தடவுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். தந்தூரி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுலேயும் காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இதோட எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் வறுக்கிறப்ப ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் தடவிடலாம். தண்ணி மட்டும் நம்ம நிறையா ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் கழுவி வச்சுருக்கிறதுலே கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த கத்திரிக்காயில் தடவுறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தடவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தடவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஊறிக்கும் மசாலாவோட. அதுக்கப்புறமா நம்ம டவா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு நம்ம சூடாக சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் கலந்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ மீடியம் தீயிலேயே இதை ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுவோம். உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இப்படி தூவிக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் பொரியிறப்ப அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. நம்ம அடுத்த சைடும் திருப்பிக்கலாம். அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. நம்ம எண்ணெயில் தான் நம்ம மசாலா தடவி இருக்கனால அந்த எண்ணெயே போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஒன்றை எடுத்துட்டேன். இப்போ மற்றதையும் எடுத்துடலாம். நீங்கள் அடிக்கடி திருப்பினீங்கனாலும் உடஞ்சிடும். ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக கிடைக்காது. குறைஞ்ச தீயிலே வேக வச்சுக்கலாம். இதுக்கு வேக வர்றதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இந்த கத்திரிக்காய். நம்மளோட கத்திரிக்காய் டவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.